ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஆக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்ஷன்னா மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா மாதிரி தான். ஆக்ஷனை பொறுத்தவரையும் நம்ம செய்கிற வேலையை ஃபார்முலா மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம எந்த இமேஜ் அது மாதிரி செய்ய போகிறோம்னு அப்ளை பண்ணால் போதும், அந்த இமேஜ் வந்து நம்ம பண்ண போகிற டிசைன் மாதிரி மாறிடும். இல்லை ஃபாண்ட்டோ அது மாதிரி டிசைன் மாதிரி மாறிடும். இதுக்காக தான் ஆக்ஷன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு சில ஆக்ஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கான ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்ஷனை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோவில் போயிட்டு ஆக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஆக்ஷன்லாம் டிஃபால்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த டிஃபால்ட் ஆக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்க இது மாதிரி டிஃபால்ட் ஆக்ஷன் இல்லைனாக்கா இது மேலே ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி ரீசெட் ஆக்ஷன்னாக்கா டிஃபால்ட் ஆக்ஷன்லாம் வந்துடும். அதில் ஒரு இப்போ இந்த மார்க் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து உட் ஃப்ரேம் ஆக்ஷன் தந்தது கண்டினியூ. இப்போது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சருக்கு மேலே ஒரு உட் ஃப்ரேம் வந்திருக்கு. இப்போ இந்த உட் ஃப்ரேம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்ஷன் சொல்லலாம். இது மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆக்ஷன் யூஸ் ஆகுது. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறதுல இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நான் இன்னொரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு நான் வந்து கிரேடியன்ட் மேப் தரேன். இப்போ அதோட சேஞ்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு டிசைனை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்ஷன் சொல்லலாம். சரி, நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எவ்வளோ தான் ஆக்ஷன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.